2024-25 ஆண்டிற்கான தமிழக பட்ஜெட்டில் கவர்ச்சி அறிவிப்புகள், அதாவது எதிர்பார்ப்பு. சட்டசபையில் இன்று தாக்கல் செய்கிறார் தங்கம் தென்னரசு அவர்கள். சென்னை தமிழக சட்டசபையில் 2024 மற்றும் 25ஆம் ஆண்டு நிதியாண்டாக பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு முதலாக பட்ஜெட் தாக்கல் செய்ய இருக்கிறார். லோக்சபா தேர்தலை ஒட்டிய பட்ஜெட் என்பதனால் மக்களை கவரும் கவர்ச்சியாக அறிவிப்புகள் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக அரசு பொறுப்பேற்ற போதும் நிதி அமைச்சராக நியமிக்கப்பட்ட தியாகராஜன் 2021 ஆகஸ்ட் 13 2021-22 நிதி ஆண்டுக்கான திருத்தப்பட்ட பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். அடுத்த ஆண்டு சட்டசபையின் முதல் முறையாக காகிதமில்லா பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. மறுநாள் முதல் முறையாக வேளாண் துறைக்கு தனி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. அடுத்த 2023-24 ஆண்டுக்கான பட்ஜெட்டையும் தியாகராஜன் தாக்கல் செய்தார். பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு பின் கடந்த ஆண்டு மே மாதம் அவர் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக மாற்றப்பட்டு நிதி அமைச்சராக தங்கம் தென்னரசு நியமிக்கப்பட்டார். நிதி அமைச்சராக பொறுப்பேற்ற பின் தன் முதல் பட்ஜெட்டை 2024-25 ஆண்டுக்கான நிதி நிலை அறிக்கையை இன்று காலை 10 மணிக்கு சட்டசபையில் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்ய இருக்கிறார். கடந்த ஆண்டு பட்ஜெட்டில் வருவாயில் பற்றாக்குறை 37,540.45 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டிருந்தது. மகளிருக்கு மாதம் ரூபாய் 1000 உரிமைத்தொகை வழங்கும் திட்டமும் வெள்ள நிவாரணம் போன்ற காரணங்களால் இந்த பட்ஜெட்டில் வருவாய் பற்றாக்குறை அதிகரிக்கும் என கருதப்படுகிறது. இந்த ஆண்டு மார்ச்சில் மொத்த கடன் நிலுவை 7.26 லட்சம் கோடி ரூபாயாக இருக்கும் என கடந்த பட்ஜெட்டில் மதிப்பிடப்பட்டிருந்தது. தற்போது அரசின் மொத்த கடன் எவ்வளவு, ஆண்டுதோறும் கடனுக்கு எவ்வளவு வட்டி செலுத்துகிறது என்ற விவரங்கள் இன்று தாக்கலாகும் பட்ஜெட்டில் தெரிய வரும். மகளிர் உரிமை தொகை பெற 2ஆம் முறை விண்ணப்பித்தவர்களுக்கு இன்னமும் உரிமை தொகை வழங்கப்படவில்லை. அவர்களுக்கு உரிமை தொகை வழங்குவது தொடர்பான அறிவிப்பும் பட்ஜெட்டில் வெளியாக வாய்ப்பு இருக்கிறது. பழைய ஓய்வு ஊதிய திட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகள் தொடர்பாக அறிவிப்பு வெளியாகும் என்பது அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. லோக்சபா தேர்தல் வர உள்ளதால் மக்களை கவரக்கூடிய வகையில் கவர்ச்சிகரமான புதிய அறிவிப்புகளும் இடம்பெறும் என பல்வேறு தரப்பினரும் எதிர்பார்க்கப்படுகிறார்கள். தடைகளை தாண்டி ஒரு லோகோவும் வெளியிடுகிறார்கள். இன்று பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் தடைகளை தாண்டி என்ற தலைப்பில் தமிழக அரசு நேற்று லோகோ வெளியிடப்பட்டது. இது குறித்து அரசின் அறிக்கை உயர்கல்வி, மருத்துவம், தொழில், பொருளாதாரம், வேளாண்மை, விளையாட்டு என பல துறைகளிலும் உயர்ந்த மாநிலமாக தமிழகம் உருவாகி இருக்கிறது. அனைத்து துறைகளிலும் முன்னேற்றம் கண்டு எதிர் திசையிலும் புகழ் திசைக்கிறது. ஆட்சி பொறுப்பேற்ற 2021 மே மாதம் ஆட்டி படைத்த கொரோனாவை முறியடித்து கடும் சேதம் விளைவித்த புயல் மழை பாதிப்பிலும் மக்கள் துயர் நீக்கப்பட்டு இருக்கிறது. நம் மாநிலத்திற்கு இயல்பாக வரவேண்டிய நிதிகளும் உதவிகளும் ஒத்துழைப்பும் கிடைக்காமல் தடைகள் தொடர்கிறது. இந்த நிலையில் சிதையாத கட்டுப்பாடான நிர்வாக நடைமுறையால் தடைகளையும் தகர்த்தறிந்து தொடர்ந்து முன்னேற்ற திசையில் தமிழகம் செல்லுகிறது. எல்லோருக்கும் எல்லாம் என்ற இலக்கை அடையும் வகையில் 4ஆம் ஆண்டு பட்ஜெட் சட்டசபையில் தாக்கல் செய்யப்படுகிறது. இதற்காக தடைகளை தாண்டி என்ற தலைப்பில் லோகோ வெளியிடப்பட்டிருக்கிறது. பட்ஜெட் வெற்றியை முன்பே முழங்கிடும் வகையில் முத்து சின்னமாக இந்த லோகோ அமையும் என்பது திண்ணமாக இவ்வாறு கூறப்படுகிறது. இந்த 2024-25 ஆண்டுக்கான தமிழக பட்ஜெட்டை இன்று தங்கம் தென்னரசு அவர்கள், அதாவது தமிழ்நாடு அரசு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் இன்று தமிழக சட்டசபையில் 2024-25 ஆண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். நன்றி.